வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அந்த புடவைக்காரி இருக்காளே, அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவதான் திட்டம் போட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கா. வாய மூடுறு. தேவையில்லாம அவளை பத்திலாம் தப்பா எதுவும் பேசிட்டு இருக்காது, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். ஏண்டா, அந்த புடவைக்காரிக்காக உன்னை பெத்த தாயையே இப்படி கோவப்பட்டு பேசுறியாடா? கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? அது என்ன எப்ப பார்த்தாலும் அவளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்க? புடவைக்காரி அது இதுன்னு. அவளை என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? வீட்டுல எந்த வேலையும் செய்யறது இல்ல, சமைக்கிற வேலை கூட செய்யறது இல்ல. ஆனா அவ சமையல் வேலை பாத்துக்கிறா, வீட்டு வேலை பாத்துக்கிறா, தேவையான எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது பத்தாதுக்குன்னு சுயமா சம்பாதிக்கணும்னு புடவை வேற வித்துட்டு வரா. அவளை நீ கிண்டலும் கேள்வி பண்ணிட்டு இருக்கியா? இல்லடா இல்ல, அவ புடவை வியாபாரம் பண்றதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லல. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் சாவி கொடுத்து அவ இஷ்டத்துக்கு தலையாட்டுற பொம்மைங்களை ஆக்கி வச்சிருக்கா. அந்த கோவம் தான் எனக்கு. உங்க அப்பால இருந்து உன் தங்கச்சி வரைக்கும் அத்தனை பேரையும் அவ மயக்கி முந்தானையில சொருகி வச்சிருக்கா. இப்ப அவ விரிச்ச வலையில நீயும் மாட்டிக்கிட்ட. ஐயா, யாரு விரிச்ச வலையிலயும் நான் மாட்டிக்கல, புரியுதா? அந்த ரம்யா விரிச்ச வலையில இருந்து தப்பிச்சிருக்கேன். ஐயோ கடவுளே, நான் இவனுக்கு எப்படி சொல்லுவேன்னு எனக்கு புரியலையே. சரவணா, நீ இப்படி எல்லாம் பேசுறப்ப கடப்பாரை எடுத்து யாரோ என் நெஞ்சில சதக்கு சதக்குன்னு குத்துற மாதிரி இருக்குடா. என்னால முடியலப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நீ அந்த ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பணம், பேரு, புகழ், மானம், மரியாதை, அவமானம், அசிங்கம். அவமானம், அசிங்கம். என்னடா இதெல்லாம் சொல்ற? என்ன உண்மைதான் சொல்றேன். ரம்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நீ சொன்னது எதுவுமே கிடைக்காது. நான் சொன்ன பாரு, அது மட்டும் தான் கிடைக்கும். அது இல்லடா சரவணா, நீ ரம்யாவை பத்தி எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்க. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டன்னா உன் வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடும்டா. அப்படிலாம் ஆயிடக்கூடாதுன்னு தான் எல்லாருமா சேர்ந்து உன் வாழ்க்கையில ஒரு லாரி மண்ணள்ளி போடலான்னு பாக்குறாங்க. ஏண்டா, நீ ஏன் புள்ள தானே, நீயே நல்லா யோசிச்சு பாரு. அந்த ரம்யாவை ஒரு தராசு தட்டுல தூக்கி வை, இன்னொரு தட்டுல அந்த நாடிமுத்து மக இருக்கால்ல ஹேமா, அவளை தூக்கி வை. இந்த 2 பேர்ல யார கட்டிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்பன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடா. நான் யோசிச்சிட்டேன். நான் ரம்யா கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பேன். ஆனா ஏமாவா கல்யாணம் பண்ணிட்டா நிம்மதியா இருப்பேன். வாழ்க்கையில சந்தோஷத்தை விட நிம்மதி ரொம்ப முக்கியமா? அது இல்ல சரவணா. நான் ரொம்ப நல்லவனா இருக்கணும், அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. நீ கிளம்பி போ. கோவப்படாதப்பா, நான் வேணும்னா உன் காலில் கூட விழறேன்டா. அட, என் பேச்சை கொஞ்சம் கேளுடா. தாய் சொல்ல தட்டாதப்பா. நீ ஒரு தாயை காத்த தானே என்ன நிரூபிச்சு காட்டு. இந்த தாயோட சொல்ல கொஞ்சம் கேளுப்பா. ஏமா இந்த மாதிரி படம் பேர்லாம் சொல்லி ஏமா என்ன சா வச்சுக்கிட்டு இருக்க? சென்டிமெண்டா பேசுதான் நினைப்பா உனக்கு? நான் மான மரியாதையோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அதை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. என்னை பத்தி உனக்கு தெரியும், நான் அவள் தான் சொல்லுவேன். அது இல்லடா, நான் நம்ம வாழ்க்கைய பத்தி தாண்டா சொன்னேன். சினிமா கதையெல்லாம் ஒன்னும் சொல்லல. போன்றல்ல சும்மா நொய் நொயின்னு. நான் ஏற்கனவே சொன்னதுதான் திரும்பவும் சொல்றேன். இது சரியே வராது. பாரு, இது என் தம்பி சொல்லியோ அண்ணன் சொல்லியோ இல்ல அப்பா சொல்லியோலாம் இந்த முடிவை எடுக்கல. நான் ஒன்னும் குழந்தை கிடையாது, புரியுதா? எனக்கு எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். இன்னொரு வாட்டி அந்த ரம்யா பத்தி என்கிட்ட பேசாத துபார். இதுதான் நீ ரம்யா பத்தி என்கிட்ட பேசுனது கடைசியா இருக்கணும். அது போய் சாப்பிட்டு தூங்கு போ.